வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய காலை நேரத்தில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 வினாடி தொகுப்பாக வழங்கும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, அவதூறு வழக்கு விவகாரத்தில் சிறைக்கு சென்றாலும் தொடர்ந்து கேள்வி கேட்பேன் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் தான் பேசுவதைக் கண்டு பிரதமர் நரேந்திர மோடி பயந்துவிட்டதாகவும் தமது அடுத்த பேச்சை தடுத்து நிறுத்துவதற்காகவே தகுதி நீக்கம் செய்திருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி இந்தியாவில் ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக கூறினார். I've been disqualified because the Prime Minister is scared of my next speech. My job, as I see it, is to defend the democratic nature of this country. இவ்விவகாரத்தில் நான் சிறைக்கு சென்றாலும் தொடர்ந்து கேள்வி கேட்பேன் என்று ராகுல் காந்தி சூளுரைத்தார். Disqualify me for life. Put me inside jail. I will keep going. I will not stop. மன்னிப்பு கேட்பதற்கு தான் ஒன்றும் சாவர்கர் இல்லை என்றும் தான் காந்தி என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். राहुल गांधी सोचता है मेरा नाम सावरकर नहीं है, मेरा नाम गांधी है. गांधी किसी से माफी नहीं मांगता. அரசியல் நீதி என்பது தனது ரத்தத்தில் கலந்துள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் வெளியே இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் தனது பணியை செய்வேன் என்றும் ராகுல் காந்தி கூறினார். அதானி விவகாரத்தில் அடிப்படை ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைத்து வருவதாக பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளர்களை சந்தித்தார். 7 அவதூறு வழக்குகள் ராகுல் காந்தி மீது இருப்பதாக கூறிய அவர், ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் காங்கிரசார் ஏன் உயர்நீதிமன்றத்திற்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ செல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். और अपनी आदत के मुताबिक राहुल गांधी ने भटकाने की कोशिश की, गलत बयानी की और विषय पर कुछ नहीं बोले. மோடி சமூகத்தினரை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாகவும் ரவிசங்கர் பிரசாத் விமர்சித்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நடந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். சண்டிகரில் நடந்த போராட்டத்தின் போது டெல்லி சண்டிகர் சதாப்தி ரயிலை மறித்து இளைஞர் காங்கிரசார் போராடினர். டெல்லியில் ராகுல் இல்லம் முன்பு திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாதி கூட்டணி எம்எல்ஏக்கள் வாயில் கருப்பு பட்டை அணிந்து சட்டமன்ற வளாகத்தின் வெளியே அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பூந்தமல்லியில் பிரதமர் மோடி புகைப்படத்தை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் சந்திப்பில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட காரணமான சட்டப்பிரிவை ரத்து செய்யக்கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
ராகுல் காந்தியின் எம்பி பதவி நீக்கத்தை தொடர்ந்து தண்டனை அறிவிக்கப்பட்ட உடனே பதவி நீக்கம் செய்யப்படும் சட்டப்பிரிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு கர்நாடகாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி எல்லா திருடர்களுக்கும் எப்படி மோடி என்ற பெயர் உள்ளது என்று பேசியிருந்தார். இதனை எதிர்த்து குஜராத் பாஜக எம்எல்ஏ புர்னேஷ் மோடி சூரத் மாவட்ட நீதிமன்றத்தில் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த சூரத் மாவட்ட நீதிமன்றம் ராகுல் காந்தி குற்றவாளி என்று அறிவித்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 102 கீழ் வயநாடு எம்பி பதவியிலிருந்து ராகுலை தகுதி நீக்கம் செய்து மக்களவை செயலாளர் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆபா முரளிதரன் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். தண்டனை விதிக்கப்பட்டவுடன் தகுதி நீக்கம் செய்யும் சட்டப்பிரிவை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 8 உட்பிரிவு 3 ஜனநாயக கொள்கைகளுக்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். தண்டனை அறிவிக்கப்பட்டாலும் மேல்முறையீட்டுக்கான உரிய அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் போலீஸ் பாதுகாப்பை மீறி பிரதமர் மோடி சென்ற வாகனத்தை நோக்கி இளைஞர் ஒருவர் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அம்மாநிலத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தாவநகரி பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். பின்னர் திறந்தவெளி வாகனத்தில் தொண்டர்களை நோக்கி கையசைத்துக் கொண்டே பேரணியாக சென்றார். இருபுறமும் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென தடுப்புகளை தாண்டி குதித்து பிரதமர் மோடியின் வாகனத்தை நோக்கி ஓடினார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த காவலர் ஒருவர் விரைந்து சென்று இளைஞரை மடக்கி பிடித்தார். உடனடியாக மற்ற காவலர்களும் இணைந்து அந்த நபரை அப்புறப்படுத்தினர். கர்நாடகாவில் ஜனவரி 12ஆம் தேதி பிரதமர் மோடி வருகையின் போது இதே போன்றதொரு சம்பவம் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது மீண்டும் பிரதமரின் பயணத்தின் போது பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அடிக்கல் நாட்டினார். 166 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற வளாக கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும், மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற வளாக முதன்மை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கட்டடத்தை மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நீதித்துறை தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் இயங்கி சாமானியர்களின் இறுதி நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். I request the Honorable CJ of India for ensuring social justice in the appointment of judges to High Courts and Supreme Court as well as. விழாவில் பேசிய தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக்க சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் கோரிக்கையை குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமானது என்று தெரிவித்த தலைமை நீதிபதி, ஆங்கிலம் நமது தாய்மொழி கிடையாது என்றும் அவரவர் தாய்மொழியில் பேசுவது அவசியம் எனவும் கூறினார். உயர்நீதிமன்றங்களில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதிகளை கொண்ட குழு அமைத்து ஆங்கிலத்தில் உள்ள தீர்ப்புகளை மொழியாக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், தமிழ்நாட்டில் பெண் வழக்கறிஞர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டார். I would request the Chief Justice of the Madras High Court to take up the translation of these 8,76,000 judgments of the Madras High Court which are in English. முன்னதாக பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, தொழில்நுட்ப வளர்ச்சியால் வருங்காலங்களில் உச்சநீதிமன்றத்திலும் தமிழில் வாதிடும் நிலை வரும் என்று தெரிவித்தார். வருங்காலத்தில் நீதிமன்றங்களில் காகிதம் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். LVM-3 M3 ராக்கெட் சரியாக காலை 9 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 36 செயற்கைக்கோளுடன் LVM-3 M3 ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது.
இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனியார் செயற்கைக்கோள்களை ஒப்பந்த அடிப்படையில் விண்ணிற்கு அனுப்பி வருகிறது. அதன் அடிப்படையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒன் வெப் நிறுவனத்தின் 72 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இஸ்ரோவின் வணிக பிரிவான நியூ ஸ்பேஸ் இந்தியாவுடன் ஒப்பந்தம் கொண்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபரில் 36 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. மீதமுள்ள 36 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் 5805 கிலோ மொத்த எடை கொண்ட செயற்கைக்கோள்களை LV-M3 M3 ராக்கெட் விண்ணிற்கு சுமந்து செல்கிறது. இந்த செயற்கைக்கோள்கள் 450 கிலோமீட்டர் தொலைவில் 87.4 டிகிரி கோணத்தில் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினருக்கு தனித்தனியாக கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு முதல் கீழடியில் 5 கட்டங்களாக அகழாய்வு நடத்தப்பட்டது. அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை உலகத் தமிழர் பார்க்கும் வகையில் சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்பில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் வாழ்வியலை அறிந்து கொள்ள நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகள் கீழடிக்கு படையெடுத்து வரும் நிலையில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் அமலுக்கு வருகிறது. அதன்படி உள்நாட்டினர் என்றால் பெரியவருக்கு 15 ரூபாயும் சிறியவருக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படும். மாணவர்களுக்கு 5 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலாப் பயணிகளில் பெரியவருக்கு 50 ரூபாயும் சிறியவருக்கு 25 ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படம் எடுப்பதற்கு 30 ரூபாயும் வீடியோ எடுப்பதற்கு 100 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வர உள்ளது. சுகாதார பணியாளர்கள் 10,000 பேருக்கு இன்ஃபுளுயன்சா தடுப்பூசி இலவசமாக செலுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடந்த 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 33,544 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு 14,13,000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக கூறினார். 10,000 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசியை தரலாம் என்கின்ற வகையில் நாம் கொள்முதல் செய்து தர இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறோம். 1021 மருத்துவ பணியாளர்களை நியமிக்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும் இதற்கான தேர்வு வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் கூறினார். இதேபோன்று 986 மருந்தாளுநர் பணிக்கான தேர்வும் ஏப்ரல் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். NLC-யால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். NLC சுரங்க விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெய்வேலியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தை புதிய நிலக்கரி சுரங்கங்கள் இல்லாத பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீங்க NLC கொடுக்கிற 800-1000 மெகாவாட்டுக்கு இதுக்காக ஒட்டுமொத்த மாவட்ட அழிக்கணுமா? தொடர்ந்து பேசிய அவர் NLC சுரங்கங்களால் நிலத்தடி நீர்மட்டம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டெர்லைட் ஆலையை விட NLC 100 மடங்கு ஆபத்தானது என்றும் தெரிவித்தார். நிலம் கொடுத்தவர்கள் அகதிகளாக உள்ளதாகவும் NLC நிறுவனம் 60 ஆண்டுகளாக ஏமாற்றி வருவதாகவும் அன்புமணி சாடினார். காவல்துறையினரை குவித்து மக்களை மிரட்டி நிலத்தை கையகப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அன்புமணி தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லாததால் NLC தேவையில்லை என்றார். இனி கடுமையான போராட்டங்கள் தொடரும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார். குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்வர்களுக்கான தரவரிசை பட்டியலில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வு முடிவுகள் 7 மாதங்களுக்கு பின்னர் வெள்ளிக்கிழமை அன்று வெளியானது. சுமார் 18 லட்சம் பேர் குரூப் 4 தேர்வை எழுதியிருந்த நிலையில் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற தேர்வர்கள் தரவரிசையில் குறைந்த ரேங்க் வாங்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாறாக குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் தரவரிசையில் முன்னணியில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சமூக ரீதியிலான ரேங்க் பட்டியலிலும் அதிக மதிப்பெண் பெற்ற சிலர் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களை விட தரவரிசை பட்டியலில் பின்தங்கியுள்ளனர். இது TNPSC தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என பலர் கூறியுள்ளனர். ஒருத்தர் 2 பேர் குற்றச்சாட்டு சொன்னால் பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான தேர்வுகள் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது இந்த ஸ்கேன் மிஷினில் எது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா தேர்வர்களுக்கு இருக்குது. விடைத்தாள்களை மதிப்பீடு செய்த ஸ்கேனிங் கருவியில் குறைபாடு இருக்கலாம் என சிலர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர்.
வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படுவதால் ஏற்படும் இழப்பு குறித்த அபாயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும் என பொதுத்துறை வங்கிகளுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் வங்கிகள் திவால் எதிரொலியாக இந்திய பொதுத்துறை வங்கிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் சிலிகான் வேலி வங்கி மற்றும் சிக்னேச்சர் வங்கிகள் திவாலான நிலையில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த கிரெடிட் சுவிஸ் வங்கி கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இதன் எதிரொலியாக இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகளின் செயல்திறன் மற்றும் நிதி அபாயங்களிலிருந்து மீள்வதற்கான திறன் குறித்து நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படுவதால் ஏற்படும் இழப்பு குறித்த அபாயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். உலகளாவிய நிதி அழுத்தங்களை கண்காணித்து தொலைநோக்கு பார்வையுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் விரிவான நெருக்கடி மேலாண்மை மற்றும் தகவல் தொடர்பு உத்திகளை உருவாக்க இந்த நெருக்கடியான சூழலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொதுத்துறை வங்கிகளை கேட்டுக் கொண்டார். ரயில்வே பணி நியமன ஊழல் வழக்கு தொடர்பாக பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவிடம் சிபிஐ அதிகாரிகள் 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே பணியில் சேர விரும்புவோர் தங்களது சொத்துக்களை எழுதித் தர வேண்டும் என்று நிர்பந்தித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக லாலு பிரசாத், அவரது மனைவி ராப்ரி தேவி, அவர்களது மகள் மிசா பாரதி, மகன் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட 16 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களது வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. அதன்படி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சான்றுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்த சிபிஐ சம்மன் அனுப்பியது. 3 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத தேஜஸ்வி யாதவ் நேற்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். இதே வழக்கில் அவரது சகோதரி மிசா பாரதியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 8 மணி நேர விசாரணை முடிந்து சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட தேஜஸ்வி யாதவ் ரயில்வே பணி நியமனத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் கூறினார். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இன்று சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த விழாவில் தினசரி பூஜைகள் நடைபெற உள்ளன. இதை முன்னிட்டு இன்று மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும் எனவும் வேறு பூஜைகள் எதுவும் நடைபெறாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை பங்குனி உத்திர திருவிழாவின் இறுதி நாளான ஏப்ரல் 5ஆம் தேதி பம்பையில் ஆராட்டு விழாவும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் தூரத்திற்கு மட்டும் சுங்க கட்டணம் செலுத்தும் வகையில் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சராசரியாக 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வாகனங்களுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்ட தொகை வசூலிக்கப்படும் முறை தற்போது நடைமுறையில் உள்ளது. கட்டணம் செலுத்த ஃபாஸ்டாக் முறை நடைமுறையில் உள்ளபோதும் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதும் அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையும் தொடர்ந்து வருகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் புதிய நடைமுறையை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது. இதற்காக தேசிய நெடுஞ்சாலைகளில் தொடர்ச்சியாக கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. இதன் மூலம் தானியங்கி முறையில் வாகனங்களின் நம்பர் பிளேட்களை ஸ்கேன் செய்து பயணம் செய்த தொலைவு கணக்கிடப்பட உள்ளது. பின்னர் சாலையில் பயணம் செய்ததற்கான தொகை மட்டும் ஃபாஸ்டாக் மூலம் வசூலிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. முதற்கட்டமாக 29 கிலோமீட்டர் நீளம் கொண்ட டெல்லி குருகிராம் விரைவு சாலையில் இன்னும் 6 மாதத்திற்குள் இந்த புதிய நடைமுறை செயல்பாட்டுக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் புவி நேரம் கடைபிடிக்கப்பட்டது. புவி வெப்பமயமாதல், காலநிலை மாறுபாடு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக இயற்கை நிதியம் சார்பில் புவி நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தின் கடைசி சனிக்கிழமையன்று வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள மின் விளக்குகளை அணைத்து வைப்பதன் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் நேற்று இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை புவி நேரம் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள விளக்குகள் 1 மணி நேரத்திற்கு அணைக்கப்பட்டன. டெல்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியும் அக்ஷர்தாம் கோயிலிலும் புவி நேரத்தை கடைபிடிக்கும் விதமாக விளக்குகள் அணைக்கப்பட்டன. எப்போதும் பரபரப்பாக இயங்கும் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலும் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. இதே
இதேபோன்று வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் கொல்கத்தா ஹவுரா பாலத்திலும் 1 மணி நேரத்திற்கு விளக்குகள் அணைத்து வைக்கப்பட்டன. மேலும் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தனது அலுவலகத்தில் மின் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தி ஒளியில் பணிகளை மேற்கொண்டார். புவி நேரத்தை ஒட்டி உலகின் முக்கிய நகரங்களில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நேற்று உலகம் முழுவதும் புவி நேரம் கடைபிடிக்கப்பட்டது. அதன்படி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரில் சில நிமிடங்களுக்கு மின் விளக்குகள் அணைத்து வைக்கப்பட்டன. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஒபேரா ஹவுஸ் புவி நேரத்தை ஒட்டி இருள் சூழ்ந்து காட்சியளித்தது. இதேபோன்று இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள சுற்றுலா தலமான கொலோசியமில் ஒளிரும் மின் விளக்குகள் 1 மணி நேரத்திற்கு அணைக்கப்பட்டன. தாய்லாந்தின் பாங்காக், ஹாங்காங், தைவானில் உள்ள சீன தைப்பே நகரம், இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தா உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் சுற்றுச்சூழல் குறித்த இந்த விழிப்புணர்வு முன்னெடுப்பில் அங்கம் வகித்தன. இஸ்ரேலில் நீதித்துறையை மாற்றியமைக்கும் அரசின் முடிவை கண்டித்து 12வது வாரமாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்துள்ளனர். நீதித்துறையில் புதிய மாற்றங்கள் அரசாங்கம் மற்றும் நீதிமன்றங்களின் சமநிலையை ஏற்படுத்தும் என்று அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். டெல்-அவீவ் நகரில் குவிந்த ஏராளமான போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தனர். அமெரிக்காவில் சூறாவளியால் 23 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மிசிசிபியில் வெள்ளிக்கிழமையன்று பலத்த சூறைக்காற்று வீசியது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றால் சில்வர் சிட்டி, ரோலிங் ஃபோர்க் உள்ளிட்ட இடங்களில் மரங்கள், கட்டடங்கள், சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் போன்றவை சின்னாபின்னமாகின. இதேபோன்று அலபாமா நகரிலும் சூறாவளி வீசியதால் மக்கள் இன்னல்களை சந்தித்தனர். விண்ணை பிளக்கும் அளவுக்கு இடியின் சத்தம் கேட்டதால் மக்கள் அச்சத்துடன் வீட்டிலேயே முடங்கினர். மிசிசிபியில் 15,000 வீடுகளும், அலபாமாவில் 20,000க்கும் மேற்பட்ட இல்லங்களும் இருளில் மூழ்கியிருக்கிறது. வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சூறாவளியில் சிக்கி இதுவரை 23 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நீத்து கங்காஸ், சவுதி பூரா ஆகியோர் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளனர். 2 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் புத்தக புரட்சி ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் லியோனியன் வளர்ந்த கதை சொல்லவா நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர், அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் 6 புத்தகம் மட்டுமே வெளியிட்டதாகவும், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் 120 புத்தகங்கள் வெளியாகி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி நடைபெற்றப்போ ஓராண்டு காலத்தில் 6 புத்தகம் தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடந்த 2 வருஷத்துல கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு 120 புத்தகங்கள் வெளியாகி இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் பரிசோதனையை அதிகரிக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. மத்திய சுகாதாரம், குடும்ப நல அமைச்சகம் மற்றும் ஐசிஎம்ஆர் அமைப்புகளின் செயலாளர்கள் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கர்நாடகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை இன்ஃபுளுன்சா காய்ச்சல் அதிகரித்து வருவதாகவும், இதனால் கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கொரோனா தடுப்பு ஒத்திகை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரிசோதனை செய்யும் எண்ணிக்கை திருப்திகரமாக இல்லை எனவும், எனவே கூடுதலாக கொரோனா பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது.
சென்னை கலாக்ஷேத்ரா அறக்கட்டளையில் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு தொடர்பாக அளிக்கப்பட்ட நோட்டீஸை தேசிய மகளிர் ஆணையம் திரும்பப் பெற்றது. சென்னையில் உள்ள கலாக்ஷேத்ரா அறக்கட்டளையில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக அந்நிறுவனத்தின் முன்னாள் பெண் இயக்குநர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என டிஜிபி சைலேந்திரபாபுவுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலுக்கு டிஜிபி உத்தரவிட்டார். பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என கலாக்ஷேத்ரா இயக்குநர் ரேவதி டிஜிபி சைலேந்திரபாபுவை சந்தித்து கூறியுள்ளார். பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக கூறப்படும் பெண்ணும் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை எனவும் கலாக்ஷேத்ரா மீது அவதூறு பரப்புவதற்கான முயற்சி எனவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை கோரி டிஜிபி சைலேந்திரபாபுவிடம் கொடுத்த நோட்டீஸை தேசிய மகளிர் ஆணையம் திரும்பப் பெற்றுள்ளது. கோவையில் காதலை ஏற்க மறுத்த இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம். இவர் தன்னுடன் ஏற்கனவே கல்லூரியில் படித்த இளம்பெண் ஒருவரை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பெண் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சென்ற ஸ்ரீராம் தன்னை காதலிக்கும்படி அப்பெண்ணிடம் வற்புறுத்தியதாகவும் அதற்கு அவர் மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்திவிட்டு தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது. இதில் கழுத்து, முகம் உட்பட 4 இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்ட அப்பெண்ணை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நடனமாடி அசத்தினார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல்லில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற குஜராத் அமைச்சர் குபேர் பாய் திண்டோர் பெண்களுடன் கோலாட்டம் ஆடி மகிழ்ந்தார். சேலத்தில் நடைபெற்ற சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் தர்ஷனாஜர் ஜோஸ் கோலாட்டம் ஆடினார். அவருடன் சேர்ந்து பலரும் நடனமாடி மகிழ்ந்தனர். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் முன்ஷ்பரா மகேந்திரபாய் மற்றும் குஜராத் மாநில கல்வி அமைச்சர் பிரபுல் பன்சூரியா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நெல்லையில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் விழாவை தொடங்கி வைத்த குஜராத் மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ருஷிகேஷ் பட்டேல் அனைத்து மொழி பேசும் மக்களும் வாழ தமிழகம் பாதுகாப்பான அமைதியான மாநிலம் என்றார். Tamil Nadu is a very safe and cooperative peoples here. Here everyone is living in house with very peaceful and Tamil peoples are very friendly. நிகழ்ச்சியில் நெல்லையை சேர்ந்த சௌராஷ்டிர மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து யானைகள் உயிரிழந்து வரும் நிலையில் கோவையில் மின்சாரம் தாக்கி 20 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியநாயக்கன் பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பூச்சியூர் பகுதியில் மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் யானை பரிதாபமாக பலியானது. இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த யானையை மீண்டும் வனப்பகுதியை நோக்கி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விரட்டியுள்ளனர். அப்போது அங்கிருந்த மின்கம்பம் ஒன்றின் மீது யானை மோதியது. எதிர்பாராத விதமாக மின்கம்பம் முறிந்து யானை மீது விழுந்ததில் யானை உயிரிழந்தது. ஏற்கனவே தருமபுரியில் மின்சாரம் தாக்கி 3 யானைகள் உயிரிழந்தன. கோவை காரமடையில் வாயில் காயமடைந்த பெண் யானையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தது. இந்த மாதத்தில் மட்டும் 5 யானைகள் உயிரிழந்த சம்பவம் யானைகள் பாதுகாப்பு குறித்த கேள்வியை வனவிலங்கு ஆர்வலர்களிடையே எழுப்பியுள்ளது. ரொம்ப குணம் நல்ல அருமையான குணம். யாரையும் ஒன்றும் பேசாது. அது பார்க்கல தண்ணிக்காக தான் வரும். தண்ணி குடிக்கும், களத்துலேருந்து நம்மளை பார்க்கும். நானும் சட்டிவான கிளம்பினாலும் சரி என்னை பார்க்கும். ஆனால் நல்லா எனக்கு நஷ்டமான போன ஒரு வண்டியை காரை அடிச்சிருமான ஒரு பயம் இருந்தது. ஆனால் இவர் இருக்கும்போது எனக்கு எந்த பயம் இல்லாமல் அந்த கோயிலில் நானும் ஒரு 50 வருஷமாக அந்த ஆத்தாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த இன்னைக்கு பொறுத்தளவு நான் இன்னும் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பசியோடு அழுது எனக்கு கண்ணெல்லாம் போச்சு. யானைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் ஏற்பட்ட கடன் தொல்லையால் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை மருத்துவமனையில் உதவியாளராக பணியாற்றி வந்த ரவிசங்கர் தொழிற்சாலை குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் கடன் அதிகமானதால் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். இந்நிலையில் 2 தினங்களாக வேலைக்கு செல்லாமல் இருந்த ரவிசங்கர் காலையில் எழுப்பும்போது எழுந்திருக்கவில்லை. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த நிலையில் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி அட்டென்ட் பண்ணாரு. ஜிஎஸ்டியில் கொண்டு வச்சிருந்து பார்த்துட்டு தான் வந்தோம், ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு. ஆனால் இவர் சாகிற இது கிடையாது. இவருக்கு வாழணுன்னு ஆசை.
ஆனால் என்ன இனிமேல் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் பண்ணக்கூடாதுன்ற அந்த உண்மை வரல, அவ்வளோதான். பொய் பேசியே வாழ்ந்தாச்சு. இதனையடுத்து ரவிசங்கர் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த ரவிசங்கருக்கு 6 வயதில் ஒரு மகன் உள்ளார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மியால் மேலும் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற பைக் ரேஸில் 100 பேர் பங்கேற்று அசத்தினர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் கோவையில் தேசிய அளவிலான பைக் ரேஸ் நடைபெற்றது. பாரின் மோட்டோ 1, பாரின் மோட்டோ 2, ப்ரோ எக்ஸ்பர்ட் மோட்டோ 1, ப்ரோ எக்ஸ்பர்ட் மோட்டோ 2, ப்ரோ எக்ஸ்பர்ட் மோட்டோ 3 ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் தங்கள் பைக்குகளை வேகமாக செலுத்தினர். ஆண்கள், 10 பெண்கள், 13 சிறுவர் சிறுமியர் பங்கேற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த பெஸ்ட் ரைடராக கோவையைச் சேர்ந்த கரண்குமார் தேர்வானார். இன்னைக்கு வந்து நான் 4 ஈவெண்ட் ஓட்டியிருக்கேன், 4 ஈவெண்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓவராலா நான் தான் வின் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் நான் சின்ன வயசுல ரேஸ் ஓட்டிருக்கேன். நான் டீம் ஹீரோ மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன். அது வந்து ஒரு ஃபேக்டரி டீம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த இதுக்கெல்லாம் நான் லோக்கல் ரேஸ் நிறைய ஆலோசனை பண்ணியிருக்காங்க. மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மக்களவை உறுப்பினர் பார்த்திபன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பாரி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். பட்டியலினத்தவருக்கான உரிமைகள் மறுக்கப்படும்போது மட்டுமே தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வீமாதைப்பள்ளியில் உள்ள சங்கியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 3.75 ஏக்கர் நிலத்தை ஸ்ரீனிவாசன் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அதை மீட்க கோரி அறநிலைத்துறைக்கு முன்னாள் ராணுவ வீரரான ஜெயராமன் புகார் அளித்தார். அதில் அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தில் ஸ்ரீனிவாசன் புகார் அளித்தார். அதை விசாரித்த தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் நோட்டீஸ் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டது. ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா மற்றும் நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பட்டியல் இனத்தவரின் உரிமைகள் மறுக்கப்படும் புகார்களில் மட்டுமே தேசிய பட்டியலின ஆணையம் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என கூறினர். எனவே தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோவில் நிலத்தில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்தவர்களை அப்புறப்படுத்தலாம் என இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் தகவல்களை மறைத்த ஸ்ரீனிவாசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்தும் வழக்கை முடித்து வைத்தனர். கோவையில் 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை உக்கடம் அருகே உள்ள கெம்பெட்டி காலனியில் சாலை பணிகளை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், கோவை மாநகராட்சி பகுதியில் 121 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். முதலமைச்சரின் வாக்குறுதிப்படி மக்களுக்கு முறையாக தண்ணீர் வழங்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்தார். முதலமைச்சர் அவர்கள் முதல் அரசு நிகழ்ச்சியாக வஉசி மைதானத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கக்கூடிய வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான வடிவமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான நிதிகளையும் பெற்று பணிகள் தொடங்கப்படும். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள கோவை செம்மொழி பூங்கா மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கான டெக் பார்க் ஆகியவற்றுக்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். உடையார்பாளையத்தை சேர்ந்தவர் ராஜேஷ். பாலிடெக்னிக் 2ஆம் ஆண்டு படிக்கும் இவர் நண்பர் முத்தமிழ் செல்வனுடன் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்றார். பொய்யூர் அருகே மேலக்கருப்பூர் பிரிவு சாலை அருகே செல்லும் போது உமாபதி என்பவர் எந்த சிக்னலும் காட்டாமல் வலப்புறமாக திரும்பியுள்ளார். 2 பைக்குகளும் மோதிய இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட ராஜேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி தடுப்பு கம்பிகள் மீது மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெங்களூருவிலிருந்து ஓசூர் நோக்கி அதிவேகமாக வந்த லாரி தர்கா என்ற இடத்தில் 2 இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்டவற்றை இடித்து தள்ளிவிட்டு தடுப்பு கம்பிகள் மீது மோதி நின்றது. இதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்லூரி மாணவரை கொன்ற நண்பரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்துக்குடி கிராமத்தில் காணாமல் போன கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்டு வனப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெய்சங்கர் என்பவரின் மகன் ஜெகன் ஸ்ரீ. இவர் கடலூர் மாவட்டம் கழுதூரில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக கல்லூரிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து வந்த நிலையில் திடீரென ஜெகன் ஸ்ரீ காணாமல் போனதால் வரஞ்சரம் காவல் நிலையத்தில் அவரது தந்தை புகார் அளித்தார். இளைஞர் செல்போனில் கடைசியாக பேசிய எண் மூலமாக ஜெகனின் நண்பர் ஐயப்பனை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அதில் முன்விரோதம் காரணமாக ஜெகனை தனது நண்பர்களுடன் சேர்ந்து வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்ததாக ஐயப்பன் தெரிவித்தார். அத்துடன் உடலை அங்கேயே குழி தோண்டி புதைத்ததாகவும் கூறினார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஐயப்பன், ஒரு சிறார் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கனகாம்பரம் விளைச்சல் அதிகமாக இருந்தும் கொள்முதல் செய்ய ஆள் இல்லாததால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். வெள்ளோடு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மலர் விவசாயம் நடைபெறுகிறது. மல்லி உள்ளிட்ட பிற மலர்கள் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படக்கூடிய நிலையில் கனகாம்பரம் விளைச்சல் இருந்தும் வீணாகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுப நிகழ்ச்சிகள், திருவிழாக்களில் பெண்கள் அதிகம் சூடும் பூவாக இருந்த கனகாம்பரம் தற்போது புறக்கணிக்கப்படுவதால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். இங்கே பார்த்து எந்த வெளி மாநிலமோ எங்கிட்ட இருந்தனால வந்து எங்கள் மார்க்கெட்டு திண்டுக்கல்ல பூ எடுத்தீங்கன்னா எங்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் உயரும். மல்லிகைப்பூ அளவுக்கு வாசனை இல்லாத கனகாம்பரத்தை வாசனை திரவிய தொழிற்சாலைகளிலும் வாங்குவதில்லை. கனகாம்பரம் சூடினால் கிராமத்து பெண் என்று நினைத்து விடுவார்கள் என்றெண்ணி இளம் பெண்கள் புறக்கணிக்கக்கூடிய நிலையும் உள்ளது. கனகாம்பரம் 1000 ரூபா 1500 வித்த கனகாம்பரம் இன்னைக்கு வெறும் 80 ரூபா 100 ரூபா, அதிகபட்ச விலை 200 ரூபா தான் போயிட்டு இருக்குது. காதோறும் கனகாம்பரம் தெருவோரும் காதல் வரும் என்று புது பாடகன் திரைப்படத்தில் கனகாம்பரம் பூவுக்கென்றே பாடல் வைக்கப்பட்டதெல்லாம் கடந்து டிசம்பர் பூவை போல கனகாம்பரமும் அழிவின் விளிம்பில் இருப்பது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ள ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டுமென சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யும் வரையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் தற்போது நடைபெற்று வரும் சட்டப்பேரவை தொடரில் மீண்டும் அதே மசோதா எவ்வித திருத்தமுமின்றி அனைத்து கட்சிகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இம்முறை நிச்சயமாக ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் என்றார். இதற்கு ஆளுநர் நிச்சயமாக ஒப்புதல் தந்தாக வேண்டும். அதுதான் அரசியல் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டிய முறை. ஒப்புதல் தருவார் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்கும், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இருக்கிறது. சட்டம் நிறைவேறாத நிலையில் தங்களால் என்ன செய்ய முடியும் என்றும் அமைச்சர் வினவினார். வாட்ஸ்அப் மூலம் வரும் செய்திகளில் எது உண்மை என்பதை அறிந்து கொள்ளும் பகுத்தறிவை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட போதைப் பொருட்களுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கை குறித்த ஆவணப்பட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி ராயப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி, காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசு வழங்கினர். 11ஆம் வகுப்பில் பொறுப்புணர்ச்சியோடு இந்த பரிசை வாங்கியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கைகளில். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உண்மை செய்திகளை விட பொய் செய்திகள் வேகமாக பரவுவதாக கூறினார். உண்மையான நியூஸ் போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இந்த ஃபேக் நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரூமர்ஸ், ஃபேக் நியூஸ், இதைத்தான் அதிகமாக ரொம்ப சீக்கிரமாக போய் ரீச் ஆயிடுது. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைக்கு மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் புதிய மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார். கர்நாடக மாநிலத்தில் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவையில் பிரதமர் நரேந்திர மோடி டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயில் பயணம் மேற்கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள கர்நாடகாவிற்கு இந்த ஆண்டில் 7வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். சிக்பெல்லாப்பூரில் உள்ள மதுசூதன் சாய் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தினை பிரதமர் திறந்து வைத்தார். தொடர்ந்து கடுக்கோடியிலிருந்து கிருஷ்ணராஜபுரா பகுதி வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி டிக்கெட் பெற்றுக்கொண்டு ரயிலில் பயணம் செய்தார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். கர்நாடக மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரும்பான்மையான பாஜக அரசு தேவை என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார்.
கடுகோடியிலிருந்து கிருஷ்ணராஜபுரா வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி தாவன்கரே பகுதியில் திறந்தநிலை வாகனத்தில் ஊர்வலமாக சென்றார். அப்போது பாஜக தொண்டர்கள் பிரதமரின் மீது மலர்களை தூவி வரவேற்றனர். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி சந்தர்ப்பவாத சுயநல அரசுகள் நீண்ட காலமாக இருந்து கர்நாடக மாநிலத்தை பாதித்துள்ளதாக விமர்சித்தார். மேலும் அங்கு திரண்டிருந்த பாஜக தொண்டர்களை மொபைல் பிளாஷ் லைட் மூலம் ஒளிரட்டுமாறு கேட்டுக் கொண்டார். மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போராட்டம் நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர் அருகே ஜக்தல்பூரில் உள்ள கோப்ரா பெட்டாலியன் முகாமில் இந்திய மத்திய ரிசர்வ் படையின் 84வது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிஆர்பிஎஃப் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பிறகு நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித்ஷா நாட்டில் முதல் முறையாக மாவோயிஸ்டுகள் உள்ள பகுதியில் மத்திய ரிசர்வ் படை தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். மத்திய ரிசர்வ் படை தினத்தில் நடைபெற்ற பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது. மேலும் அணிவகுப்பில் பங்கேற்ற துணை ராணுவ பணியாளர்களுக்கு வீர பதக்கங்களையும் கோப்பைகளையும் அமித்ஷா வழங்கினார். கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலுடன் ராகுல் காந்தி பொறுப்பு வகித்த கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதம் 24ஆம் தேதியுடன் கர்நாடக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிய இருக்கும் நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே சனிக்கிழமையன்று கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. 124 வேட்பாளர்கள் அதில் இடம்பெற்றுள்ளனர். இந்த சூழலில் கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலுடன் சேர்த்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியாக உள்ள வயநாடு மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. பாகிஸ்தான் அரசுக்கு கர்நாடக மாநிலத்தில் கட்டட பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள சுல்லியா என்ற இடத்தில் கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அஸ்திவாரத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தபோது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இந்த விபத்தில் 45 வயதான சோமசேகர ரெட்டி மற்றும் அவரது மனைவி சாந்தாக்கா ஆகியோர் மண்ணில் புதைந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இருவரது உடல்களும் பொக்லைன் எந்திரம் மூலம் கைப்பற்றப்பட்ட நிலையில் மண்ணில் மேலும் ஒரு தொழிலாளர் சிக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. MBA MCA படிப்புகளுக்கான டான்செட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. கடந்த 2004 முதல் 2022ஆம் ஆண்டு வரை MBA, MCA, MTech உள்ளிட்ட படிப்புகளுக்கு டான்செட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு முதல் MBA, MCA படிப்புகளுக்கு டான்செட் தேர்வும் ME, MTech, MArch உள்ளிட்ட படிப்புகளுக்கு சீட்டா தேர்வும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் 15 நகரங்களில் டான்செட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நுழைவுத் தேர்வுகள் இயக்குநர் ஸ்ரீதரன், ME, MTech, MArch தேர்வுகளுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் கலந்தாய்வுக்கும் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் MBA, MCA கலந்தாய்வுக்கு மட்டும் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கவுன்சிலிங் வந்து MBA கவுன்சிலிங் வந்து GCT கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்றாங்க. ME, MTech, MArch, M-Plan கவுன்சிலிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில தான் கண்டக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ப்ரொசீட் பண்ணி வித்தின் 15 டேஸ்க்குள்ள நாங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றோம். பை April 15th we will announce the result for all the 3 exams. 24,468 பேர் MBA தேர்வும் 9,820 பேர் MCA படிப்புக்கான தேர்வையும் எழுதினர். புதுக்கோட்டையில் மேடான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கிரேன் தானாக நகர்ந்து வீட்டின் மீது மோதியது. வீட்டிற்குள் இருந்த சிறுவன் உயிர் தப்பினார். புதுக்கோட்டை நகர்பகுதியில் உள்ள புவனேஸ்வரி அம்மன் கோவில் பணிக்காக கிரேன் ஒன்று வரவழைக்கப்பட்டது. அதை கோவில் அருகே உள்ள ராஜா குளத்தின் கரையில் நிறுத்தியிருந்தனர். ஹேண்ட் பிரேக் போடாமல் கிரேனை குளக்கரையில் நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மேடான பகுதியில் நின்ற கிரேன் தாழ்வான பகுதியில் இருந்த குடியிருப்புகளை நோக்கி தானாக நகர்ந்தது. இதை யாரும் கவனிக்காத நிலையில் கிரேனின் முன்பகுதி பாத்திமா என்பவரின் வீட்டின் சுவரை துளைத்துக் கொண்டு உள்ளே சென்றது. அப்போது வீட்டிலிருந்த சிறுவன் உடனடியாக வெளியே ஓடி வந்ததால் உயிர் தப்பினார்.
படுத்து டிவி பார்த்துருந்தேன். அப்பன்னு பார்த்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஓட்டு உடஞ்சி விழுற மாதிரி. பார்த்துட்டு நான் என்னன்னு திரும்புறேன், என் மேலே அந்த கல் இதெல்லாம் மண்ணெல்லாம் விழுகிற மாதிரி இருந்துச்சு. என் மேலே மண்ணு பட்டுச்சு. நான் பயத்தில் எந்திரிச்சு ஓடி வெளில வந்துட்டேன். வெளில வந்து பார்த்தோன்னே இந்த கிரேன் வந்து வீட்டில் அப்படியே குத்திக்கிட்டு அந்த இது பண்ணிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. சுவரின் ஒருபோது இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்ட முருகன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், சாந்தன் ஆகிய 4 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த 23ஆம் தேதி திருச்சியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையிலும் சீமான் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய சீமான் வன்முறையை தூண்டும் வகையிலும் அவதூறு பரப்பும் வகையிலும் பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினர் 500 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்துடன் சூப்பர் 16 நிறைவு பெறுகிறது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.